ஹலோ கைஸ், நான் உங்கள் ஜிடி. இது கேமிங் டைம்ஸ் தமிழ். இன்னைக்கு நான் தான் உங்கள் ஹெச்எஸ் கேமர். இன்னைக்கு நம்ம என்ன விளையாட போகிறோம்? ஆமாம், என்ன பூமியா அது இது அதிர எஃபர்ட் கொடுக்கா அதிராமல் வேற என்ன செய்யும்? சரி, இன்னைக்கு என்ன கிராணி அதிர்தாடா? கிராணி அதிர்தா? என்னடா என் வீடு அதிர பண்ணிட்டீங்க? அதுக்கு நான் காரணம் இல்லை கிளவா. எல்லாத்துக்கும் காரணம் வந்து பக்கத்தில் இருக்கிறவன். அவனை எல்லாம் வேலை செஞ்சுக்கோ, என்னை விட்டுரு. என்னடா கிளவா, நாங்கள் வரதை பார்த்தோம் வீடு அதிர்துடா. லூசுங்களா, நீங்கள் வரதை பட்டி ஏன் வீடு அதிருதா? அதிர்ற மாதிரி எஃபர்ட்டை போட்டியில் பயப்படுத்துறீங்களா? எங்களை உங்களை விட மாட்டோம்டா. எத்தனை தாட்டி செருப்படி வாங்கினாலும் உனக்கு புத்தியே வராது தானே கிராணி? உனக்கு இதை நான் கிராணி ஒன்லியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதை பிரிவிக்கணும், என்னை விட்டு போகவே போகாது. இட்ஸ் ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது போட் எஸ்கேப். உடனே முடிக்கிறோம், உடனே இதுங்களை போட்டு தொடுறோம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் லைக் ஷேர் பண்ணாமல் பார்க்குறீங்க கைஸ், தயவு செஞ்சு பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ வேணும்ன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். போன தாட்டி ஒருத்தர் ஹெலிகாப்டர் எஸ்கேப் போயிட்டாரு, நம்ம போட் எஸ்கேப் போகிறோம். எப்பா சாமி எங்களுக்கு தப்பாக கிளம்ப போகிறான்டா. அது கிளம்ப பயமாடே. அவன் போகிறத பார்த்தா பயமாக. போன வீடியோவில் வந்து ஜி தமிழ் டீன்ற ஒருத்தவங்க வந்து ஹெலிகாப்டர் எஸ்கேப் போயிட்டு இருந்தீங்க. சாரிப்பா, இந்த வீடியோ வந்து அதுக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணதுனால வந்து போட முடியல. கண்டிப்பாக நாளைக்கு போட்டுருவோம். நம்புகிறோம், பார்க்கலாம் இருங்கப்பா. கிராணி வாதை பார்த்தா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது உள்ளுக்குள்ள. இருக்கணும்டா, நான் கிராணி த கிரேட் கிராணி உங்களெல்லாம் உண்டு இல்லாமல் பண்ண போகிறீங்க. டேய், என்ன துப்பு துப்புறிக்க? என் புருஷ கூட இருந்தாட்டிலாம் என்ன துப்பிட மாட்டான்டா. ஏய், இந்த கிளைக்குள்ளே பேசாத, நம்ம டைம் தான் வேஸ்ட்டுவா. எல்லாம் பிடிக்கும். அப்பா கேசோலின் கிடச்சிருச்சுப்பா. எஸ்கேப்புக்கு வந்து என்னன்னு தெரியுமா தேவை? கேசோலின், காலாக்கி, அதுக்கப்புறம் வந்து எனக்கு சிக்கன் பிரியாணி செஞ்சு தாடா. கிழவி, எனக்கு கொஞ்சம் சிக்கன் பிரியாணி செஞ்சு தாடா. எனக்கு வேற வேலை பொறுப்பு இல்லையாடா? உங்களுக்கு சிக்கன் பிரியாணியில் வரிச்சு கொட்டுறதா என் வேலையா? அப்புறமேட்டு எதுக்கு எங்களை பிடிச்சிட்டு வந்தேன் கேள்வியே? நான் உங்களை பிரியாணி போட தாண்டா கொண்டு வந்தேன். கடைசியில் நீங்கள் ஏங்கிற பிரியாணி கேட்குறீங்களாடா? டேய், எப்போ பிரியாணி செய்வேன்? உனக்கு பிரியாணி வர செய்கிறாங்க கிலோவா? போன வீடியோவில் பொழந்துருக்கணும், தப்பு பண்ணிட்டேன். ஓகே, அதெல்லாம் தப்பாக நினச்சிக்காத. கொஞ்சம் எனக்கு பிரியாணி செஞ்சாடி. முடியாது இருக்கா? டேய், அவங்க எதுவும் முக்கியமான பொருள் எடுத்துட்டாங்க போல, ஏதோ சத்தெல்லாம் கேட்குது. ஆமாம், ஸ்பார்க் பிளக் கிடச்சிருச்சு. 2 பொருள் கிடச்சிருச்சு. கேசோலின் கிடச்சிருக்கு, ஸ்பார்க் பிளக் கிடச்சிருக்கு. அதை போய் அடிடி. நான் கீழே இருக்கேன்டா, நீ தானே மேலே இருக்கிற, போய் அவங்கள ஆடுறா. ஓ சாரி மறந்தே போயிட்டேன். இங்கே பார்த்தியாடா, கிளவி கீழே இருக்கிறோன்னு சொல்லிட்டு மேலேருந்து வரா. என்ன ஒரு வில்லங்க பிடிச்ச கிளவி ஆக்குறா. எப்பா, ஏய், இன்னும் மேலே வைக்கிற, நான் கீழே இருக்கிறேன். தப்பாக சொல்கிறேன் முட்டாள். யாரை பார்த்து முட்டாள்ற? சாப்பிட்ற சாப்பாட்டில் விசாரிச்சு கொள்ளுது பார்த்துக்க. நீ பண்ணாத பண்ணிடுவேன். நான் சைலண்ட்டாக போய் தூங்குறேன். அப்பாடி, இங்கே தானே வந்து இது ஸ்டன் கன் இருக்குடா. சூப்பர் ஸ்டன் கன் வச்சு நெத்திலே சுடு. நெத்திலே சொன்னுமா? ஆமாம், பார்த்துடலாம். இது எங்கே இருக்கா அவள் சொட்ட மண்டையை பிச்சுக்குன்னு போனோம். அவன் நம்மளை பிக்கி வைக்காம இருந்தால் சரி. எங்கே இருக்கா? இங்கே பாரு, இவனை கொண்டு வரலாமா ஃபஸ்ட்டு? அம்மட்டு ஸ்டன் கன் கிடைக்காது, பார்த்துக்கோ, டோட்டா காலி ஆகிடும். ஆமாம், அதுவும் இல்லாமல் இது விஞ்சி நான் முன்னே கண்டுபிடிக்கல. விஞ்சி தேவை. ஆமாம், விஞ்சிருந்தா தான் இதை தடுக்க முடியும். ஆமாம், அதனால் கொஞ்சம் கம்பெனி அதை போட்டு பிளான் போடு. தெரிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு பேலாக்கி நீ கிடைக்கிறது கொஞ்சம் இதுதான் நினைக்கிறேன். இந்த மேப்பில் சொல்கிறேன் இல்லைடா, இந்த மேப்பில் வந்து எப்பயுமே வந்து பொருள் ஈஸியாக கிடைச்சி வந்துட்டா. என்னடா அது ஸ்க்ரீனில் என்னடா ஆகுது? கேம் போச்சா? ஆமாண்டா, அதான் அப்படிதான்டா. நீ தானே இதெல்லாம் பண்ண. தேங்க்யூ. ஒன்று எதை கொண்டு அடிக்கிறது இல்லை, பயந்து போயிட்ட. கேம் போச்சோ? வயரை பிச்சு போட்டேன். அதான் வயரை பிச்சியா? ஆடா நாதாரி. அம்மா எங்கே இருக்கிறோம் அந்த கிழமை? இவ்வளோ வேறு கொண்டுட்டோம். அந்த கிழமை வேறு வருவானே. கிழவா எங்கடா இருக்க? என்னடா பண்ணீங்க? பொண்டாடி இப்போ தான் கொண்டு. இந்த பாட்டுக்கு தெளி விட்டாதான் வந்து கிழமை கோவம் வரும். கிழமை இது யாரும் வாங்கி தந்தான்னு அவன் வந்துட்டான். ஐயோ, வந்து போட்டலாம் பார்த்தே போட்டுட்டாடங்களே. ஐயோ, செக்யூரிட்டிக்கு எடுத்தாடா பைத்தியக்காரா. செக்யூரிட்டிக்கு எடுத்தாடா தர முடியாது. நான் எடுக்காத எடுத்துட்டான்டா. நல்லா அப்பியடா நீலாம். கிழவா ஒரு கீயை கூட பார்த்துக்க முடியாதாடா உன்னால? அடியே, இன்னும் ஒன்று போட்டலாம், நாங்கள் வந்து காப்பாற்றலாம் வந்தேன். இது ஓப்பனில் தான் இருக்குது. டோர் ஸ்டாரிங் வீல் கிடச்சிருச்சு. இதில் என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. இந்த போட் கீ வேறு நோட்டீஸ் பண்ணியா? அவன் பாட தள்ளி விடுவான்னு அவனே சைலண்ட்டாக வந்து நம்மளை முடிச்சு விட பார்த்தான் பார்த்தியா? ஆமாடா, பார்த்தியா கேள்வி? அந்த பாட்டு மேலே எவ்வளோ விசோட இருக்கிறான்னு பார்த்தேன். பேரண்டி பார்த்தேன். அவனுக்கு என்ன பண்ணுறான்னு மட்டும் பாருங்க. நான் அதுக்காக இல்லைடா, இதுதான் ராணுவ ரகசியம். ஸ்பை மாதிரி வந்து உங்களை பீஸ் ஆக்கிறதுக்கு வந்தேன்டா. விஞ்ச் பார்த்துட்டேன்டா. நம்மளுக்கு இன்னும் பேலாக்கி போட்டுக்கு 2 தான் போதும்னு நினைக்கிறேன். ஓகேடா ஃபாஸ்ட்டாக முடியடா. அந்த பாட்டு கொஞ்சம் தள்ளி விட்டு விளையாடுறது நான் தானே. எதுக்கு உனக்கு என்னடா அவன் மேலே அவ்வளோ காண்டு? இவனை கொண்டு வரலாம். அப்படிதான், அவ்வளோதான். இவனை கொண்டு மொட்டை மண்டை நல்லா ஆகுது. என்னது மொட்டை மண்டை நல்லா ஆகுது? மொட்டை மண்டை நல்லா இருக்குதா? ஏதோ இந்த பஞ்சு மிட்டாயில் ஷேவிங் பண்ண வச்சு மாதிரி இருக்குது. பஞ்சு மிட்டாய் ஷேவிங் கேரக்டர் ஆடலாமாடா?
ஸ்கேரி டீச்சரு அது கேமில் இப்பெல்லாம் அப்டேட்டே வரது இல்லைடா. அப்டேட்டே வருதுயா? அப்படி தான் சொல்கிறாங்க. நான் பார்க்கல. நான் பார்த்தேன் நான் ஒரு 2 வருஷம் இருக்கும். சரி, அடுத்து ஈவில் நான் அதுக்கு அடுத்து ஸ்கேரி டீச்சர் அப்புறமேட்டு என்ன பண்ணலாம்? அது இவங்ககிட்ட தான் கேட்கணும். இவருக்கு ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு அதை போடணும். ஆமாம், முதல்ல கிராணி 2 முடிச்சிடலாம். ஓகேவா? அதுக்கு ஐயோ அங்கே பாரு சிலிண்டரினா நேற்று தானே. ஆமாம் அப்போ தான் கற்றுவா. சரி எங்கடா அது ஆமாவை காணும். ஏய் ஆமாவுக்கு ஒரு திட்டடா. அப்போ கிடைச்சிருச்சுடா சாமி. நான் கூட பயந்தே போயிட்டேன். அது தொலைஞ்சு போயிருமோன்னு. உள்ள மட்டும் தேவையான ஒரு பொருள் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். பேலாக்கி போடு. இன்னும் ஒரே ஒரு கீ போட்டு பேலாக்கி கிடைக்காதுன்னு நான் கிடைக்காது நினச்சேன். போட் கீ போட் கீ மட்டும் கிடைச்சிருச்சுன்னா நம்ம எஸ்கேப்டா. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஃபாஸ்ட்டாக போடாதே. அந்த கிராணி கிராண்ட்பா வந்து பாருங்க. எனக்கு அதான் பயமாக்குது. இரு எங்கடா வரீங்க? நாங்கள் எங்கே வந்தால் அவனுக்கு என்ன? உங்களை பிரியாணி பண்ணுடா. எனக்கு பசிக்குதுடா. பசிக்குதுன்னா அங்கே தான் கருத்து உண்டு இருக்குல்ல. எதுக்கு தின்றா கிளவா? எதுதான் வந்து கெட்டு போடாதுடா. பேய் எப்படி வேணத்துல நீ இதே தானே நீ அந்த குழந்தைக்கு தர. அப்போ அது வேற இது வேற. எப்படி அது வேற இது வேற? அதெல்லாம் அப்படிதான். நீலாம் கேட்கக்கூடாது. அப்போ கிளவி வந்துட்டா. கிளவி இங்கே வர சொன்ன என்னடா வாங்கிக்கிறா? கண்ணு தெரியாது கிளவி. ஏய் எங்கடா இருக்கீங்க? என் கண்ணுக்கு யாருமே தெரிய மாட்டேங்கிறீங்களேடா. கிராணி அது போட்டல்லடி. எதுக்கு அது பாட்டை தள்ளி விட்டதுல ஒரு கோவம். உனக்கு என்ன பண்ணுறேன்னு பறக்கிறேன். அப்படிலாம் இல்லை. எனக்கு பிரியாணி வேணும். சீக்கிரமாக செஞ்சு கொடு. அதுங்க வந்து எங்கேயோ பேசிட்டு போகிறாங்க. ஐயோ 2 பேர் இருக்கிறாங்கடா. டபுள் அட்டாக்குடா. டபுள் அட்டாக்கு. ஒருத்தர் நம்ம ஒருத்தங்களை அடிச்சா ஒருத்தர் வந்து நம்மள அடிச்சிருவான். எங்கடா போயிடணும் சார்? எப்படி போனோம்? இது கிராணி இங்கே வர வச்சுருவோம். பிரித்தாளும் கொள்கை பிரிட்டிஷோட ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணலாம். வந்துட்டா. இந்த சைடில் கிராண்ட்பா வந்து என்ன பண்ணுவேன்? அவன் கீழே போயிட்டான். பார்த்துட்டேன். கீழே போயிட்டானா? அவ்வளோதான். என்னடா பண்ணீங்க? ஃபஸ்ட் இந்த ஆமை எடுக்கணும். ஐயோ ஆமை எடுக்கணும். இந்த கிளம்ப வந்துட்டானே. ஐயோ வரல. எங்கடா இருக்கிறான் இவன்? கிளவா உன் பாட்டை கீழே தள்ளி விட்டா. எங்கே இருக்க? என் பாட்டை கீழே தள்ளி விட்டியா? இல்லாண்டா வரேன்டா. வரேன். என்னடா பார்க்காம போகிறான். கிளவா அவனுக்கு எடுத்து இல்லையா? பார்த்துட்டா. வந்துட்டேன்டா. ஐயோ கொண்டுட்டானுங்கடா. அவ்வளோதான். 2 நிமிஷம். எனக்கு ஸ்டன்க்கு என்ன இங்கே தான் பேலாக்கி எடுத்துக்கோம். எல்லாத்தையும் எடுத்து போய் அங்கே போட்டுருவோம். கடைசியில் எல்லாத்தையும் வச்சு எஸ்கேப் பண்ணிடலாம். பேலாக்கி ஒன்று என்ன தேவை? போட் கீ. வாங்க நண்பர்களே, போட் சேர்ந்து கிளம்பலாம். போட் கீ பிடிக்கலாம். நீ பாடுறது ஒரு நல்லா தான் இருக்கும். என் பாட்டெல்லாம் நான் பாட்டு பாட்டாடா? வேணாம். ஆமாம் கிராணியா இன்னும் பாடல. கிராணி கொஞ்சம் பாடு. எதுக்கு? நான் பாட்டு பாடுவேன். அது எடுத்து ஷார்ட்டில் போட்டு நீங்கள் வியூஸ் வாங்கிறதுக்கு. இப்போ எப்படி ஸ்டாச்சு கண்டுபிடிச்சேன்? நான் பார்த்தேன்டா எவ்வளோ வியூஸ் வச்சுன்னு. நான் பாட்டு பாடின வீடியோ மட்டும் 1.6K போல. ஓ மை காட். அப்போ நான் உன் புருஷனை கேட்கட்டா? டே புருஷா சொல்லுடா. டேய் போதும் வேணாம். என்னால் தாங்கலை. பேராண்டி நான் சொல்கிற பாட்டை கேட்கணும். கேட்கலன்னா முட்டும் உங்கள் சார்கிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன். யாரா எங்க சாரு? யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியுமா? அடப்பாவே என்னமோ எங்கள் சாரெல்லாம் தெரிஞ்ச மாதிரியே சொல்லிடுறாடி. நான் கூட கொஞ்சம் அப்படிதான். இங்கே எதுவும் இல்லை. இங்கேயும் எதுவும் இல்லை. ஏறாமல மேலே ஏதாவது தேவையான பொருள் இருந்துச்சு வச்சுக்கோ. நம்மளுக்கு சூப்பர்லுக்கு. ஆமாம் அவங்களுக்கு சூப்பர் க்ரோபார்க்குள்ளே இருக்குமோ? அந்த பாக்ஸ்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். போட்கி இங்கே மட்டும் போட்கி இருக்கணும். கடவுளே போட்கி தருவோம். கூடாது. ஏன்டா இருக்கக்கூடாதுன்றா? ஷோ கிடச்சிச்சு என்ன பண்ணுவேன்? ஏன்டா அப்படி சொல்கிற? அதான் அப்படிதான். நீ என்ன அது கிளவிக்கார சப்போர்ட் பண்ணுறா? சரி கிழவங்கிட்ட காசு வாங்கிட்டேன்டா. என்னது எவ்வளோ? அவனே ஒரு பிச்சைக்காரன் பையன். அவன் உனக்கு காசு தந்தானே? அது ஒன்றும் இல்லை. அவனோட ஹெலிகாப்டர் என் பேரில் எழுதி வைக்கலான்னு சொன்னான். அதே ஒரு ஓட்ட ஹெலிகாப்டரா? ஹெலிகாப்டர் ஓட்ட ஹெலிகாப்டரா? ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணும்போது பாரு போய் காட்டு. அது இப்போ இங்கே ஐயோ என்னை ஏமாற்றி போட்டானேடா. அதே கிழவா என்னை ஏமாற்றிட்டல நீ. வாங்கி விடுறேன். சாரி, அது நான் உன்னை ஏமாற்றதுக்காக அப்படி பண்ணல. கிளம்பி போகிறாடா. கிளம்பி உன் பூசனை ஏமாற்றிட்டான். காசு கொடு. அவன் யாரும் ஏமாத்தாமல் இருந்திருக்கான்னு சொல்லி உன்னை ஏமாற்றிட்டாலும் காசு கேட்குறேன். அவன் என்னையே ஏமாற்றிட்டான். இதில் உன்னை ஏமாத்தாமல் இருப்பானா? அது உண்மை தான். ஆனால் அவனுக்காக எனக்கு துரோகம் பண்ண பார்த்தல. அதாடி பச்சுக்கிறா விடுங்க. நான் உனக்கு என்ன பண்ணுற? அப்போ போகிறா மல்டிபிளேயர் கேம் ஏதாவது விளையாடும் போது தான் உனக்கு நான் தான் அதாவது மைன்கிராஃப்ட் வீடியோ போடலான்னு நினைக்கிறேன். அதில் மட்டும் மல்டிபிளேயர் வந்தால் வச்சுக்கோ. உனக்கு எப்படி கொண்டாட மட்டும் 100% மல்டிபிளேயர் வருது உண்டு. அது உண்மைதான். சரி ஸ்டன்கன்னு எடுத்துப்போம். எப்போ சொல்லு? எப்போ வரும் மைன்கிராஃப்ட்டு? எனக்கு தெரியல. அடுத்த வருஷம் தான் வரும். ஆமாம் அது உண்மை தான். சரி அடுத்த வருஷம் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன். கேஸ் ஒரு 2-3 மந்த் கொஞ்சம் கேப்பில் இருப்பேன்.
கேமராவில் காணவே எங்கே கொண்டுடலாம். ஐயோ ஏய் என்னடா அது கீழே ஏதோ ஒன்றுக்குது. ஏய் மேலே இழக்கிறீங்க இதுக்கட பாரு. ஐயோ புது பிடிச்சிக்கிச்சே மேலே போகலையே. ஏய் ஏய் பின்னாடி போக முடியலடா. என்னடா அது பின்னாடி போக முடியலடா என்னால். கிளவி வரைக்கும் கிழக்குறா என்னால் பின்னாடி போக முடியலையே. என்ன பண்ணுறது இல்லையே. நான் மாட்டிக்கிறேன்டா பின்னாடி போக முடியலடா. ஐயோ என்னடா சொல்கிற. நான் இப்போ கீழே குளிக்க தவிர வரையில கீழே கிளவிருப்பாளே நடிச்சிருப்பாளே. கிளவியை விட்டுரு கிளவியே வேணாம். உங்களை விட மாட்டேன்டா. கீழே இறங்கி வாங்கடா. உங்களுக்கு என்ன பண்ணுறது மட்டும் பாருங்க. கீழே இந்த டப்பா எங்கே போச்சு. அந்த டப்பாவை என்ன கம்பி திருடித்தடா கம்பை திருடித்தடா. ஐயோ என்ன பண்ணுவா. வேற வழி இல்லை. ஒரு அடி வாங்கிடுவோம். டே 2க்கு போகிறத தவிர வேறு வழி இல்லை. போக முடியலடா. அங்கே பாரு அடி நானும் இழுக்கிறேன் போக முடியல. சோழி முடிஞ்சு எல்லாத்துக்கு காரணம் கிளவி தான். கிளிச்சஸ் வந்து அடிக்க போகிறான். அடிச்சிட்டான். ஐயோ கிளவி சீட்டிங் ஆஃப் பண்ணி எங்களை அடிக்கிறேன். சீட்டிங் பண்ணி அடிச்சிட்டேன். கிளிச்சஸ்ல ஒர்க் ஆகுது. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஏய் கிளிச்சி எதுக்கோ யூஸ் ஆகுது. இது என்னடா நமக்கு அகேன்ஸ்டான கிளிச் ஆகுது. அதான் வழக்கமாக கிளிச்சர் நாம தான் யூஸ் பண்ணுவோம். இந்த கிளவி யூஸ் பண்ணி வச்சுட்டாலே. சரி விடுங்க. டே 2க்கு தானே வந்திருக்கோம். இந்த கிளவிக்கு நான் சூனிய வைக்கிறேன்டா இன்னைக்கு. நம்மளுக்கு இன்னும் போட் கீ ஒன்றே ஒரு போட் கீ இல்லை எல்லா போட்டும் கிடச்சிச்சு தானே. போட் கீ பேட்லாக் கீ எல்லாமே கிடச்சிச்சு. போட் கீ பேட்லாக் ஹேண்டில் எதுக்கு அது ஸ்டேரிங் தானே. ஸ்டேரிங் கிடச்சிச்சு. சாரி கைஸ் ஒரு குறிப்பிட்ட டைம்ஸில் நான் சம்டைம்ஸ் வராமல் கூட போவேன். நீ ஃபஸ்ட்டு 3 வீடியோக்கு வராது. நீ ஃபஸ்ட்டு 2 வீடியோ சாரி 3வது வீடியோ வந்த. ஆமாம் சரி. ஒரு சில வீடியோக்கு நான் என்ன வர முடியாது. எனக்கு வேலை. நீ தான் பேசுவான் எனக்கு பதிலாக. எனக்கு உனக்கு பதிலாக இல்லை. அதான் ஸ்டார்டிங்லேருந்து பேசுகிறேன். சரி இது சும்மா சும்மா அமைக்க விட்றீங்கடா. எனக்கு வர எரிச்சலாகுது. உனக்கு இருக்கும் தான் இருக்கும். அந்த பாட்டை போட்டதுனால தான் உனக்கு எரிச்சலாக இருக்கும். நோ என்னை விட்டுடு. ஐயோ அடிக்கலாம். ஏய் காப்பாதுக்கடா. டேய் ஐயோ சாகு செத்து தொலை. நீ வாட ஃபஸ்ட் ஸ்டன் கன் எடுத்துட்டு இங்கே ஏதோ அந்த பாட்டை போட்டுருவோம். அப்போ கிளம்ப மேலே வந்து நாய் முதல் இந்த நாய் வரை காக்கா கிகி கூக்கு கை. என்ன ஒரு நல்ல பாட்டு சாமி. யார் பண்ண பாட்டுறாது ரேடியோல இவ்வளோ கேவலமான பாட்டு. என்ன எவ்வளோ நல்ல பாட்டு தெரியுமா. எடுத்த நாள் உதை இந்த நாள் வரை. யார் வயசு இது என் வயசு. எனக்கு வர மாட்டேன். இப்போ அந்த வந்த பாட்டு யார் வயசுது. கேட்கலையே. கிழவா வாய்ஸா. டே கிழவா வாய்ஸா. கிழவாடி பாட்டு பாடுற சிங்கராந்தியாடா. ஆமாம் 1966 மிகப்பெரிய சிங்கராக இருந்த முன்னாடி இளையராஜாவே ஐயோ என் பொண்டாட்டி கொண்டு தானே. பொய் 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 அப்படி சொல்லி நீ கல்யாணம் பண்ணா அதுக்காக தான் தெரிஞ்சுது. இதெல்லாம் பொய் பொய். டாய் டாய் இதுக்கடா உங்கள் கொண்டா. ஐயோ சுட்டுப்பட்டானே. என் உண்மையில விஷயத்தை தெரிந்து கொண்ட உங்களை உயிரோட விட மாட்டேன். செந்தமிழ் உனக்கு ஒன்று வேணுமாடா. டேய் அந்த செந்தமிழ் விருது எனக்கு வேண்டும் 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 என தினம் தினமும் போராடி கொண்டு இருக்கிறேன். அம்மா சாமி அவன் பேசுகிற பேச்சிருக்கே. சரி விட்றா இவங்கிட்ட பேச வேணாம். இப்போ நம்ம எஸ்கேப் பண்ணலாமா. எல்லா போலும் கிடச்சிருச்சு. எல்லா போலும் கிடச்சிச்சா. கிடச்சிருச்சு அவ்வளோதான். சரிங்க எடுத்துச்சியா. ஐயோ சே ஏன் இல்லை கிராணி கிட்ட அடி வாங்கிட்டேன். போன மாதிரி கிராண்ட் பாக்கெட் அடி வாங்கிட்டேன். இந்த தடவை இங்கே இதை கிராக்கன்னு அதுக்கு அது வாயில் சாப்பாடாக போகணும்னு நினச்சேன். நாதாரி உன்னெல்லாம் வந்து நான் விளையாட கூட்டிட்டு வந்தேன்னு பார்த்தேன். என்ன நானே அடிச்சுக்கணும்டாடி. அடிச்சுக்கோ. இல்லை நாடி உன்னை அடிக்கிறான். அடிக்கிறான் காய்ஸ். இல்லை வந்து இது பண்ணுறீங்க நீ இருக்கவளுக்கு இந்த போட்டோட இது கூட கழட்டி போய் வச்சுருக்கான் பாருது அந்த கிளத்து நாயி. ஆமாண்டா. கிளவி எதுக்கு இதெல்லாம் எடுத்து போய் வச்சுருக்கான்னு தெரியாத கிளவி. எனக்கு என்னடா தெரியுது. உங்களை எஸ்கேப் பண்ணக்கூடாது இதெல்லாம் எடுத்து போய் வச்சான். கடைசியில் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டிங்க. கிளவி அது ஈஸியாக கண்ணில் போடுற மாதிரி வச்சா எவனா இருந்தாலும் எடுப்பான். வச்சது நீ தாண்டா மேலே. அது நான் என்ன சொல்கிறேன் கடைசியில். நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் பாய். இதாண்டா உன் வீடு. ஓ சாரி. அப்போ இன்னொரு வீடு வச்சிருக்கேன். நீ கிளவா உனக்கு என்ன பண்ணுறது பாடுறேண்ணா. அடியை முட்டாள் முட்டாள் முட்டாள். உனக்கு விஷயம் தெரியல. நம்மளோட பாட்ரி இடம். ஏய் லூசு இது உன்னை இதுலேயே ஒரு ஆஃப்டர் எஸ்கேப் இருக்குடா. அவங்க ஒன்றும் அதை முடிக்கலடா. அப்போ இங்கே தானே திருப்பி வருவானுங்க அவனுங்க. அதுக்குள்ளே அங்கே போய் என்னடா பண்ணுற நீ. அங்கே ஓ சாரி காய்ஸ். ஏன்னா அங்கே கூட்டியும் போவீங்களா நீங்கள் உங்கள் ஹெலிகாப்டரில். உனக்கு கூண்டு போய் எங்களுக்கு வேறு வேலை போல பிள்ளை பாரு. கம்முன்னு ஓடிடு. ஆமாம் அது ஹெலிகாப்டர் தானே. நீனே போகலாம்ல. எனக்கு ஹெலிகாப்டர் ஓட்ட தெரியாது. அதுதான் வீட்லேயே மேனுவல்னு ஒன்று வச்சுருக்கேடா கிளவா. மேனுவலா அது எங்கே இருக்குது. விளங்கிறோம். சரி வாடாடி இவங்ககிட்ட பேசாமல் இந்த கேஸ்லின் ஊற்றிட்டு எனக்கு வந்துருப்பாங்கடா. இந்த பெட்ரோல் எடுத்துன்னு போடாப்பா. போதுமா. பாடா சாமி.
பெட்ரோல் இருக்கிற விலைக்கு அதில் போடுற பெட்ரோல் மிச்சம் மீதியெல்லாம் இல்லை நிறைய இருக்குது. ஆமாம், போய் விற்றா எவ்வளோ காசு கிடைக்கும். போட்கி டேய் அது எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னோட இனோவா பாட்டை விற்று வாங்கினேன்டா. நீ வாங்கியிருப்ப. ஆமாம், ஏன் இனோவா பாட்டு யார் கொடுத்தது? ஐயோ வாங்கி கொடுத்த மாட்டேங்கன்னு. சரி நான் போயிட்டு வாங்கிக்கலவா, அவ்வளோவே பேசிக்கலாம். டாடா பை பாய். கைஸ் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா கிராக்கெல்லாம் முன்னாடி வருது. போட் எஸ்கேப் இல்லையா? சரி அவ்வளோதான், போயிட்டு வரேன். பை பை. பாய் பாய் சுபம். போயிட்டு வாங்கடா நல்லவனுங்களா, அடுத்த ஸ்கீப்ல சந்திப்போம். ஓகே பை பை, டாடா.